உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நல்ல ஒரு சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு. இது ரெடி பண்ணது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வேண்டிய இன்கிரிடியன்ஸ் பார்ப்போம். ஸோ வத்த குழம்புனாலே நல்லா வத்த விட்டு நல்லா சுண்டை வந்து நம்ம பண்றது வந்து நல்ல ஒரு வத்த குழம்பு. அது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். அது வந்து நல்லா வெளியே வச்சா நம்ம 2-3 நாளைக்கு நல்லா வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்லயும் நல்லா ஒரு 10 நாள் வச்சு நல்லா சாப்பிடலாம். ஸோ இந்த வத்த குழம்பு வந்து நம்ம இப்போ எப்படி பண்றது பார்ப்போம். அது நான் மெயினா என்ன பண்ணேன்னா வந்து இன்னைக்கு சுண்டக்காய் வத்தல் வச்சு பண்ண போறேன். இந்த பேக்கெட் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரை சுண்டக்காய் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா கடையில. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த சுண்டக்காய் வத்தல் வச்சு நம்ம பண்ண போறோம். இது நம்ம என்ன பண்ணோம்னா வந்துட்டு நல்லா லேசா எண்ணெயில வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க போறேன். நான் கடைசியில குழம்பு ஆனப்புறம் கடைசியில தான் இதை போட போறேன். அப்பதான் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். இது வத்தல்னால வந்து நல்லா வத்தல் கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஸோ கடைசியில நம்ம இதை போட்டா போதும். மற்ற இன்கிரிடியன்ஸ்லாம் என்ன வேணும்னு பார்க்கலாம். குழம்புக்கு நல்லா இந்த மாதிரி 2-3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொடியா. பூண்டு போட்டால் நல்லா இருக்கும். பெருசா இருந்தா 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கலாம். நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலை. மெயினா என்ன இருக்கணும் குழம்புக்கு வந்து இந்த மாதிரி நான் வடகம் போட்டிருக்கேன். வடகம் எல்லாத்துலயும் கிடைக்கும், கடையில் வாங்கினது தான். ஸோ அது போட்டு நல்லா இருக்கும். இந்த மாதிரி குழம்புகளுக்கு வெந்தயம், அப்புறம் சீரகம், அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த குழம்பு வந்து எல்லாம் புளிப்பு காரம்லாம் ஒன்னா சேர்க்கிற மாதிரி இந்த ஒரு வெல்லம் 1 ஸ்பூன் போட்டால் நம்ம நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து நம்மளுடைய வழக்கமான பொடி வகைகள், மிளகாத்தூள் நல்லா ஒரு ஹீப்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் குழம்புக்கு எப்பவுமே நிறைய வேணும். ஸோ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட வந்து மிளகுத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன்ல போட்டுக்கலாம். குழம்புனாவே நல்லா நல்ல நெல்லாம் பண்ணா நல்லா சூப்பரா இருக்கும். இதுல இது வந்து நிறைய நாள் நம்ம வச்சு சாப்பிட போறோம். அதுல மேலேயே நல்லா கொஞ்சம் எண்ணெய் விதம் நல்லா இருக்கும் இந்த குழம்புல. ஸோ நல்லாவே வந்து இந்த பவுல் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா நம்ம குழம்பு பண்ண போறோம். தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இவ்வளவுதான் வேணும். ஸோ ஈஸியா நம்ம பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்றது பார்ப்போம். நான் எனக்கு வந்து ஒரு பேன்ல பண்ண போறேன். ஸோ பேன்ல எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொதிக்க விட்டு நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து எண்ணெயை ஃபுல்லா ஊத்திக்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி சுண்டக்காய் வத்தல் மட்டும் நம்ம வதக்கிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியில போட போறோம். ஸோ எண்ணெய் லேசா காயிட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு 1 மினிட் நல்லா வறுத்து எடுக்கலாம். நல்லா ரொம்ப தீக்க விடக்கூடாது. நம்ம ஸோ சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதையும் எடுத்துலாம் நம்ம வெளியே. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஒரு இன்கிரிடியன்ட் வச்சிருக்கேன், நான் உங்ககிட்ட சொல்லலை. புளி இந்த அளவுக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி ஹாட் வாட்டர்ல நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து அது புளி வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ வத்தல் வறுத்து வச்சாச்சு. இப்போ வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தாளிச்சிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா வெந்தயம். இது கூட வந்து இந்த வடகத்தை வந்து நம்ம தூள் பண்ணி போடலாம், பிச்சு போடலாம். நல்லா காஞ்ச வெங்காயம் மாதிரி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புங்களுக்குலாம். கரைஞ்சிடும் அது ஆக்சுவலா. ஸோ அதை எல்லாத்தையும் வதக்கிட்டு பெருங்காயத்தூளும் இப்போ வதக்கிற போறேன். இது கூட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். சுண்டக்காவும் வெல்லமும் நம்ம எடுத்து வச்சாச்சு ஒரு ஓரமா. கடைசியில நம்ம ரெண்டுத்தையுமே போட போறோம். ஸோ அது அப்புறமா போடலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. பூண்டு இருந்துல அதையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் நல்லா. இந்த சுண்டக்காய் நம்ம போடுறதுனால என்னன்னா வந்து கொஞ்சம் லேசான ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் குழம்புக்கு. ஆனா அது நல்லது. அது மட்டும் இல்லாம அதுவும் ஒரு சுவைதான். அதனால நம்ம அதையும் சாப்பாடுல சேர்த்துக்கலாம். ஸோ அந்த சுண்டக்காய் வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க இதே வந்து நீங்க வேற ஏதாவது வத்தல்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம். மணத்தக்காளி வத்தல் அந்த மாதிரியான வத்தல் கூட இருக்கு. ஸோ அதுவும் நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எதுவுமே போடாமல கூட நீங்க வந்து திக்கா ஒரு குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த டைம்ல இப்ப நான் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட பொடி வகைகளும் லேசா போட்டு நான் வதக்க போறேன். பொடி வந்து நெறிய அடிக்கும், அதனால கொஞ்சமா போட்டு உடனே நம்ம தண்ணி ஊத்திட போறோம். கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியில போட்டா இன்னும் நல்லா கொஞ்சம் வாசனையா நல்லா மேல நல்லா தெரியும். கருவேப்பிலை வதங்கும் போதே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். தனியாத்தூள் எப்பவுமே வந்து நம்ம குழம்பு நிறைய வரத்துக்காக நம்ம அதை போடுவோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் சுண்டை காய்ச்சி தான் எடுக்க போறோம். இருந்தாலுமே நமக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக தனியாத்தூள் நம்ம வந்து நல்லா போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒன்னா சேர்ற மாதிரி இந்த மசாலா நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பண்ண போற குவான்டிட்டிக்கு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு சரியா உங்க குழம்பு அளவு தெரியல, நீங்க கடைசியிலையும் போட்டுக்கலாம். உப்பு நம்ம எப்போ வேணா குழம்புல போட்டுக்கலாம். ஸோ உப்பையும் நான் போட்டாச்சு. இதை லேசா சிம்ல வச்சு இது வதங்குற டைம்ல நான் வந்து புளியும் கரைச்சி எடுத்துக்க போறேன். ஸோ புளி நல்லா கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ புளி தண்ணி ஊற்றினது தான் நமக்கு தெரியும் மிச்சம் எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்ட்டு. இது நம்ம சுடுதண்ணில் ஊற வைக்கிறனால நல்லா ஈஸியாக இந்த மாதிரி புளி நல்லா கரைஞ்சிரும்.
திப்பியை நம்ம போட்டுட்டு தான் எப்பவுமே போடணும், உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றப்போகிறேன். எப்பவுமே சமைக்கும் போது இந்த மாதிரி ஹாட் வாட்டர் பக்கத்தில் வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஏன்னா அது வந்து பொடியெல்லாம் கொதிக்கிறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரும். இதை வந்து கொஞ்சம் திக்காக தான் வைப்பாங்க, அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம் ஹை தீயில். அதுக்கப்புறமா பார்க்கலாங்க. ஸோ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த முதல்ல ஊற்றின எண்ணெயை நல்லா மேலே கொஞ்சம் பிரிஞ்சு வரும். இப்படி கருவேப்பிலை, பூண்டு. ஸோ இப்போ நம்ம லேசாக நம்ம வந்து அதை கலக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம், டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், ஊருக்கு போகிறவங்களுக்கு கொடுத்து விடலாம். இது வந்து ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டே ஆகிருக்கும். பருப்புலாம் எதுவுமே போடாமல் நல்ல ஒரு சுவையான குழம்புனால இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் நல்லா வத்த குழம்பு நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு நல்லா சாப்பிட்லாம். அது கூட வந்து கொஞ்சம் உப்பு, புளிப்பு, அந்த காரம் அதை கூட நல்லா ஒன்றும் சேர்த்து எடுக்கிறதுக்காக வந்து இந்த வெல்லம் போட்டால் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நிறைய போட்டுறாதீங்க, ரொம்ப இனிப்பாக இருக்கும். சும்மா ஒரு பெரிய ஸ்பூன் வந்து 1/2 ஸ்பூன், இல்லை சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். வாசனைக்கு மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாக்கிறது தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டில் போட்டுட்டு கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் 1 மினிட்ல ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடும். அது அப்படியே ஊறும் போது அதோடைய அந்த கசப்பான சுவையும் அதில் இறங்கும். அதுவும் ஒரு வகை நல்ல சுவையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டால் நம்ம கொஞ்சமாகவே சாதத்தில் போட்டு சாப்பிட்டாவே நமக்கு வந்து அந்த ஒரு கிக் இருக்கும், நல்லா அந்த ஒரு சுவை இருக்கும். ஸோ நம்மளுடைய சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பவுலில் அழகாக போட்டு வச்சுக்கலாம். இதை இந்த சுண்டக்காய் பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம், ரொம்ப கம்மியாகவும் போட்டுக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணலாம் டோட்டலாக. ஸோ என்னுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மெயினாக நல்ல ஒரு அழகான ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேட்டில் போட்டுக்கலாம். நல்ல வத்தல், அப்பளம், நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி காரக்குழம்புக்கு. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். கூட வந்து என்னோட குழம்பு போட்டு நல்லா சாப்பிட போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன். இதனா வந்துட்டு யார் வேணா பண்ணலாம், பேச்சுலர்ஸ்லாம் கூட நீங்களும் ட்ரை பண்ணலாம். வெறும் ஒரு சாதம், ஒரு அப்பளம் வச்சுட்டு இந்த குழம்பு பண்ணிட்டீங்கன்னா அதுவே நீங்கள் நல்லா ஒரு 2 டேஸ்க்கு நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம். ஸோ நல்லா நீங்களும் சீக்கிரமாக வந்து இதை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து சாப்பிட போகிறேன், நீங்களும் சீக்கிரமாக செஞ்சு பாருங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். பாய்.